நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி இந்நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை நாம் இன்றைக்கு பேசுவதற்காக காத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் தொடர்ந்து மழை நன்கு பொழிந்து கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள், சென்னை புறநகர் பகுதிகள், காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, இப்படி எல்லா மாவட்டங்களும், தென்காசி, அம்பை. இதில் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிற மிக முக்கியமான தலைப்பு என்னவென்றால், ஒரு சரியான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திட்டமிடல் இல்லாமல் 20 லட்சம் டன் நெல் வீணான அவலம், குறித்த காலத்தில் கொள்முதல் செய்யாத திமுக விளம்பர அரசு என்பதை நாம் பேச போகிறோம். உண்மையிலேயே டெல்டாவிலிருந்து பேசிய ஏழை விவசாயிகளுடைய கண்ணீர், அதே போன்று ஒரு பெண்ணினுடைய கண்ணீர், நகைகளை எல்லாம் அடகு வைத்து நான் தீபாவளிக்கு முன்னாலே இதெல்லாம் விற்க வேண்டும் என்று நிறுத்திருந்த நேரத்தில் என்னுடைய வாழ்க்கை சீரழிந்து போய்விட்டது என்று சொல்கிறார். இப்படி 20 லட்சம் டன்கள் வீணானது என்பது ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விவகாரம். உலகத்தில் எந்த வளர்ந்த நாடுகள் கூட இந்த அளவிற்கு அனுமதிக்காத நேரத்தில் தமிழ்நாட்டில் விவசாயத்துறையை கவனிக்கக்கூடிய அமைச்சர் சொல்வது விந்தையிலும் விந்தை. உலகத்தில் இது மாதிரி ஆட்களை எல்லாம் எப்படி அமைச்சர்களாக ஆக்கினார்கள் என்ற கேள்வியும் எனக்கு வந்தது. அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான கருத்து. தோழர்களே, எடப்பாடியுடைய ஆட்சியில் நெல் மழையில் நனைஞ்சி நல்ல உயரமாக வளர்ந்துருச்சு. எங்கள் இதில் வளர்ந்துருச்சு, ஆனால் குறைவாக தான் வளர்ந்துருக்குங்கிறார். இவருடைய ஞானமும் இவருடைய புத்தியும் எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு சிரிப்பதா அல்லது அழுவதா என்று எங்களுக்கு புரியவில்லை. அது மட்டுமில்லை தோழர்களே, சாலைகளில் கொட்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒருவருக்கு 2500 இப்படி மூட்டைகள் எல்லாம் அழிந்து போயிருக்கிறது. சாக்கு இல்லை, அதை கட்டுவதற்காக சணல் இல்லை, லொரிகள் இல்லை, அது மட்டும் இல்லாமல் தூக்குவதற்கு தொழிலாளர்கள் இல்லை. எப்படி ஒரு அரசு நடக்குது பாருங்க. 2000க்கும் மேற்பட்ட கொள்முதல் நிலையங்கள் தஞ்சை பகுதியில் இன்றைக்கு குறைக்கப்பட்டு 1800 ஆயிற்று. 50,000 ரூபாய் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கொடுக்கணும்னு குரல் எழும்புகிற நேரத்தில் 8,000 ரூபாய் மட்டுமே கொடுக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. நிறைய பேச வேண்டியிருக்கு. நம்மோடு பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர், திராவிட இயக்க ஆய்வாளர், மரியாதைக்குரிய ஐயா துரைக்கண்ணா. ஐயா வாங்க. ஐயா சரவண பெருமாள் எங்களோடு இணைகிறார். தோழர் திரு நாஞ்சில் ராமன் அவர்கள். வெளிப்புற படப்பிடிப்பினூடே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவன தலைவர் திரு தமிழ்செல்வன் அவர்களையும் நான் வரவேற்கிறேன். ஐயா வாங்க. தமிழ்செல்வன் சார், நான் பேசுறது உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். தமிழ்செல்வன் சார், இப்போ இந்த 20 லட்சம் டன் வீணான அவலம் என்ன நிலைமையில இருக்கு? டெல்டா பகுதிகள் என்ன ஒரு பிரச்சனை, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா. டெல்டா பகுதியில் அரசு சொல்றது 6 லட்சம், நாங்க சொல்றது 6.5 லட்சம் அளவுக்கு குருவை போட்டிருக்கோம். நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டத்தில். அரசு கணக்கெடுப்பு படி பார்த்தீங்கன்னா வெறும் 4.5 ஏக்கர் தான் சொல்றாங்க. இந்த கணக்கெடுப்புலேயே குளறுபடி இருக்கு. இப்ப நெல் கொள்முதல் பண்றதுக்கு முன்னாடியே திடீர்னு நாங்க ஒண்ணு வெளியில இருந்து கொண்டு வந்து விற்கிறதுக்கு இல்ல, விவசாய விளைநிலங்களை நினைச்ச நெல் தான். அப்போ எத்தனை டன் விளையும், எத்தனை டிபிசி திறக்கணுங்கிற அரசுக்கு திட்டமிடுதல் இருக்கணும். ஒரு அலட்சியம் தான். இப்ப நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்தில் எந்தெந்த பகுதியில் எத்தனை டிபிசி திறக்கணும், எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு சாக்கு வேணும், எவ்வளவு சணல் வேணுங்கிறத அரசு தான் முடிவு பண்ணணும். இல்லை ஒன்று எங்களை மாதிரி விவசாயிகளை கலந்து ஆலோசனை செய்யணும். எதுவுமே செய்யாம தாந்தோணித்தனமா நெல்லை கொண்டு வந்து வச்சு நாங்க அவசரப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லா இடத்திலுமே முளைச்சுதான் கிடக்குது. ஈரப்பதம் பார்க்க 17% எல்லா இடத்திலும் முளைச்சுதான் கிடக்கு. இது உணவுக்கு பயன்படாத மக்கள் நெல்லுமா தான் இருக்கு. அங்க பாதுகாக்க கூட போதுமான இடம் கிடையாது, தார்பாய்கள் கிடையாது. சும்மா வெறுமனே கொண்டாந்து மண் தரையில் அடுக்கிறோம் அப்படின்னா மழை தண்ணி ஓடனா கீழே இருக்கிற அட்டி பூரா வீணா போயிடும், அப்படியே முளைச்சு கிடக்கு. அப்படியே அங்க போதுமான அளவு சவுக்கை மரங்கள் அல்லது கருங்கல் விதா வைக்கணும். இந்த மாதிரி இருந்தா பாதுகாக்கப்பட்டாதான் நாங்க மறுபடியும் விற்க முடியும். ஆனா எல்லா இடத்துலையுமே
அப்படியே எப்படி சொல்றது உங்களுக்கு பார்த்தாலே கண்ணீர் வலிக்குது. எங்களுடைய வேர்வையை சிந்தி எங்களுடைய உழைப்பை கொடுத்து எல்லாரும் விவசாயிகள் கொண்டு வச்சுட்டு காத்துக்கிட்டு கிடக்கிறோம். அங்க ஒரு நாளைக்கு எல்லா இடங்களையும் பாருங்க, உள்ள பாத்தீங்கன்னா 1000 மூட்டை 500 மூட்டை தான் அடுக்கலாம். அது பாத்தீங்கன்னா புன கொட்டா மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கத்துல வெளியில பாத்தீங்க அப்படின்னாக்கா வடமேற்கு தென்மேற்கு மழை வரப்ப 4 பக்கமும் தண்ணி அடிக்கும். அங்க விவசாயிகள் கூட அவங்க வீட்டுல இருக்கிற தார்வாயை கொண்டு வந்து வச்சு ஓட்ட வடசில வச்சு மூடி வச்சுக்கிட்டு சாப்பிடாம குடிக்காம அங்கங்க காத்து கிடக்குறாங்க. சாலைகளை காய வைக்கிறது ஒண்ணு, வீடுகளை வச்சிருக்கிறது ஒண்ணு, அங்க காத்து கிடக்கிறது ஒண்ணு. தன்னை ஆயிரக்கணக்கான டிபிசில இதே நிலைமை தான் இருக்குது. தமிழக அரசு என்ன சொல்றாங்க கிட்ட எம்ஆர்கே கூட நான் சக்கரை பண்ணி அமைச்சர் கூட சொன்னாரு, நாங்க ஒரு நாளைக்கு 1000 மூட்டை எடுக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உட்கார்ந்துட்டு ஆய்வு பண்ணிக்கிட்டு, சென்னையில தலைமைச் செயலகத்தில் ஆய்வு பண்ணிக்கிட்டு 1000 மூட்டைன்னு சொல்லக்கூடாது, களத்துல வரணும். வந்து நாங்களாம் இப்ப நேரடி செய்தியாளர்கள் அழைச்சிக்கிட்டா எல்லா இடங்களையும் போய் பாக்குறோம் எத்தனை மூட்டை இருக்கு அப்படின்னு. நேரடியாக கள நடத்துல நம்ம ஜெயபிரஸ் கூட பார்த்தாங்க, அங்கங்க தேங்கி தான் கிடக்கு. இது முக்கியமான காரணம், எடுக்கக்கூடிய நெல்லை அப்புறப்படுத்துறதே கிடையாது. இப்ப ஒரு இடத்துக்கு ஒரு 1000 மூட்டை எடுக்கதா சொல்றாரு, அது பொய். 700 மூட்டை 600 மூட்டை தான் எடுக்கிறாங்க. அந்த நெல் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னாக்கா, லாரிகளை கொண்டு போறதுக்கு ஒரு லாரி 500 மூட்டை ஏற்றுற லாரி இருக்கு, அடுத்தது 350 மூட்டை ஏற்றலாம். லாரி பட்டாக்குறோம்னு சொல்லிட்டு நெல் எடுத்த நெல் அங்கே கிடக்கு, வெளியிலே நெல்லை கிடக்கு. கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை இப்ப கோவில்பத்தில் ஆசியாவில் மிகப்பெரிய ஒரு குடோன் இருக்குதுங்க, 1,00,000 மூட்டைக்கு மேல எடுக்கலாம். நாகப்பட்டினத்தில் எந்த கோயில் 50 கிலோமீட்டர் தான். திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொண்டு வந்து நெல்லுங்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. லாரி பட்டாக்குறப்ப விவசாயிகளுக்கு டிராக்டர் கொண்டு போய் அங்க வைக்கணும். அந்த வேலையும் பார்க்கறது கிடையாது. கமிஷன் அடிப்படையில் ஒரு ஆட்ட லாரிய வாடகை விட்டாச்சு. இப்ப அங்க ஸ்தம்பிச்சு தான் கிடக்கு. இது இன்னொரு பொய்யான குற்றச்சாட்டு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னாக்கா, அவரு சக்கரபாணி அமைச்சர் வந்துட்டு நல்லா சக்கரையா பேசுறாரு ஒழிஞ்சு பொய் தான். நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, மத்திய அரசு மேல குறை சொல்றாரு. 7வது மாசமே செறிவூட்டப்பட்ட அந்த இவங்களுக்கு கடிதம் வந்திருக்கு. செறிவூட்டப்பட்ட அந்த அரிசியை வந்துட்டு நீங்க டெண்டர் விட்டு வாங்கி வைங்கன்னு வந்திருக்கு. 3 மாசமா தூங்கி விட்டு இப்ப 3 மாசம் கழிச்சு மத்திய அரசு தான் எங்களுக்கு காரணம், செறிவூட்டப்பட்ட அரிசினாலதான் கலக்க முடியல, 100 கிலோ 1 கிலோ கலக்கணும், எங்களுக்கு கிடைக்கலங்கிறாங்க. நீங்க உங்களுடைய வேலை மத்திய உணவு கழகத்துக்காக கொள்முதல் பண்ற வேலை, அந்த வேலை கொண்டு பார்க்கணும். இல்ல வேகன் மூலியமா அனுப்பணும், கொண்டு போய் குடோன்ல அங்க கோவில் பத்திரம் நீங்க வைக்கணும். எதுவுமே செய்யாம ஆடம்பர வாழ்க்கையில வார்த்தை ஜாலங்களாலையும் கொள்முதல் பண்ணியாச்சு, எடுத்தாச்சு, வச்சாச்சுன்னு வெறும் தொலைக்காட்சி ஊடகங்களை செய்து கொடுக்கிற வேலையை பார்க்கலாம் ஒழிஞ்சு விவசாயிகள் மேல அக்கறையே கிடையாது. இன்னைக்கும் பாருங்க, கிழக்கு கடற்கரை சாலை, நாகப்பட்டினத்தில் தஞ்சாவூர் புறவழி சாலை, ஒன்றிய சாலை, பஞ்சாயத்து சாலை, எல்லா இடத்துலயும் பாருங்க பாவம். அப்படி அங்கங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலுமே காய வச்சு கிடக்குற, முளைச்சு கிடக்கு. இது கூட விவசாயிகளை ரொம்ப அவமானப்படுத்துறவங்களை எம்ஆர்கே சொல்றாரு. எப்பவுமே ஒரு பேச்சு நீ நான் இருக்கும், ஒரு விவசாயிகளை மதிக்க மாட்டாரு, கிண்டல் பண்ணி தான் பேசுவாரு. அவங்க நீங்க கூட சொன்னீங்க, இவ்வளவு தூரம் முளைச்சி இருந்துச்சு, இத்தனை முளைச்சி இருந்துச்சு, 10 போன திருநாள் திருட்டு தான், ஒரு சொம்பு திருநாள் திருட்டு தான். நீங்க தான் நல்லா பண்றேன்னு சொன்னீங்க, நல்லா பண்றீங்க, நல்லா பண்ணணும்ல. இது முளைச்சதுல அதுல ஒரு வியாக்கியானம் சொல்றாரு ஒழிஞ்சு விவசாயிகள் மேல அக்கறை இல்லாம இருக்காரு. அமைச்சர்கள் ஆய்வு பண்ண வராங்க, அப்படியே செட்டப் ஆயிடுவாங்க. உடனே அதிகாரிகள் ஆய்வு பண்ண வராங்கன்னா அங்கங்க லாரிகளை வச்சு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. நேற்று எதிர்கட்சி தலைவர் 2 இடத்துல வந்த பிறகு அங்கங்க 3 லாரியை காமிச்சாங்க. பாத்தீங்கன்னா ஒரு போக்கஸ் தான் நடக்குது. இந்த இத்தனை நாள் வராது, என்னைக்கு வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. இது வரைக்கும் சம்பந்தப்பட்ட வேளாண் துறை அமைச்சரோ அவர் சக்கரபாணி உணவுத்துறை அமைச்சரோ 2 பேரும் இணைஞ்சுதான் செயல்படுறாங்க. எங்கேயாவது வந்து டிபிசில பார்த்தா தான் நீங்க செய்தி பார்த்திருக்க முடியாது. மாவட்ட ஆட்சித்தலைவர்ல அங்க உட்கார்றது, ஊடகங்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. நேற்று திமுக ஆடுறது பதில் சொல்ல தெரியல. ஊடகவியாளர்கள் எல்லாமே களத்துல போய் பாக்குறாங்க. எல்லா தொலைக்காட்சிகளுமே களத்துல போய் எடுத்து நின்று மழையில நின்று எங்களுக்காக நின்று செய்யறாங்க. சொல்லுங்க. இல்லை, இப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ன சொல்றாருன்னு ஒரு கருத்தை நான் உங்களுக்கு வைக்கிறேன். ஏன்னா நம்முடைய நேயர்கள் உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக ஆட்சியோட ரொம்ப விளைச்சல் ரொம்ப அதிகமாக போச்சு எங்கள் ஆட்சியில். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் நாட்டு நடும் அளவிற்கு முளைத்த நெற்பயிர்கள் எங்கள் ஆட்சியில் அப்படி முளைக்கையில் ஓரளவு தான் முளைச்சி வந்திருக்கு. ஆனால் நிறைய இருந்தாலும் அது ரொம்ப உயரமாக வளர்ந்துட்டுன்னு ஒரு அதிசயமான கண்டுபிடிப்பு. அப்புறம் திமுக வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 மூட்டைகள் ஏதோ கொள்முதல் செய்யுதுன்னு கதை போட்டு, அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய திமுக ஆட்சியில் மின்சாரத்துக்கு அதிக கனெக்ஷன் கொடுத்ததுனால விவசாயிகள் தாறுமாறாக உற்பத்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உடனடியாகலாம் கொள்முதல் செய்ய முடியாது சார், அதுக்கு நிறைய வேலை இருக்குது சார், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் முடியாது. என்ன வேலை அப்படின்னு கேட்டால் டோக்கன் போடணும், வெயிட் போடணும், ஈரப்பதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் மாதிரி ரொம்ப பொறுப்பு இல்லாமல் ஒரு ரெக்லஸ் ஸ்டேட்மெண்ட். எப்படி பார்க்குறீங்க? இவர் சொல்றது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா, 1000 மூட்டை எங்கேயுமே எடுக்கிறது இல்லை. நேரடியா வரட்டும், களத்துல பார்க்கட்டும், நாங்களே பார்க்கிறோம். 600 500 மூட்டை தான் எடுக்கிற முடிஞ்சு எங்கேயுமே வந்துட்டு
1000 மூட்டை எடுக்கவே கிடையாது, எடுக்கவும் முடியாது. லாரியே வரல. 500 மூட்டை எடுத்தா எங்களுக்கு என்ன, 800 மூட்டை எடுத்தா எங்களுக்கு என்ன, எடுத்த மூட்டை அங்கேயே வச்சுக்கிட்டு வியாக்கியானம் பேசிட்டு இருக்க கூடாது உங்களுக்கு. அதே மாதிரி கர்நாடகாவில் உபரி தண்ணி வந்தது விளைவாகத்தான் இவ்வளவு விளைச்சலை ஒழிஞ்சு மின்சாரம் எங்க மும்முனை மின்சாரமாங்க 2 மணி நேரம் கொடுப்பாங்க, 3 மணி நேரம் கொடுப்பாங்க, மின்சாரமே எங்க போனாலுமே கிடைக்கிறதே கிடையாது. இதுக்கு ஒரு கட்டணம் வசூலிப்பன்னு சொல்றாங்க. இது சொல்றது எல்லாமே முன்னுக்கு பின் முரணான தகவலை சொல்றோம். எப்பவுமே அப்படிதான் பேசுவார் ஒழிஞ்சு தான் சொல்றதுக்குதான் ராஜாம்பரோடைய அடுத்தவங்க சொல் பேச்ச கேட்கவே மாட்டாரு. எப்பவுமே தனக்கு என்ன தோணுதோ அதை தான் பேசுவாரு. விவசாயிகளை அவமானப்படுத்துறத அவரோட நோக்கம். கர்நாடகாவில் அதிக தண்ணினால விளைச்சல் ஒழிஞ்சு வேற எந்த காரணமும் கிடையாது. விளைச்சல் எப்பவும் விளையிற விளைச்சல் தான். நீங்க திட்டமிடணும்ல, 1 லட்சம் ஏக்கர் போட்டா எத்தனை டிபிசி திறக்கணும், 6 லட்சம் போட்டா எத்தனை, திட்டமிடுதல் எதுவுமே இல்லாம அங்கங்க உட்கார்ந்துகிட்டு கலெக்டர் ஆபீஸ்ல அங்கேயும் உட்கார்ந்துகிட்டு சும்மா பேரளவுல அண்ணா அறிவாலயத்தில் உட்கார்ந்துட்டு பேசினாக்கா எந்த அடிப்படையில நியாயம் அது? நன்றி தமிழ்ச்செல்வன். கேட்கிறப்ப செய்தியாளர்கிட்ட நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. இணைப்புல இருக்க ராமன் சார், இந்த விஷயத்த நான் கேட்கறதுல ரொம்ப கேலிக்குத்தான் கிண்டல் பண்ற மாதிரி தெரியுது. இந்த நான் தெரியாம கேட்குறேன், எனக்கு அதில் நாலேஜ் இருக்கா இல்லையான்னு தெரியல. நெல் முளைச்சிட்டுன்னு வைங்களேன், மொத்தமாக முளைச்சி அது நீ பெருசாக வளர்ந்தான்னா இவ்வளோகான வளர்ந்தான்னா கதை முடிஞ்சு தானே. இப்போ என்ன கதைக்கு சொல்கிறாரு அவரு? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? உண்மைதான். இந்த அரசு 4.5 ஆண்டு காலமாக முழுக்க எதெடுத்தாலும் பொய்ன்னா சாதனை போயிட. வாக்குறுதி கொடுத்ததுலேயும் போய். இந்த வாக்குறுதி கொடுக்கும்போது என்னென்ன சொன்னாங்க? தூய்மை பணியாளர்களுக்கு நாங்கள் உங்களுக்கு எல்லாமே பண்ணுவோன்னு வாக்குறுதி நம்பர் கொடுத்தாங்க. அரசு மருத்துவர்களுக்கு 354 கொடுத்து உங்களுக்கு எல்லாமே தேனாரும் பாலாரும் ஓடுன்னு சொன்னாங்க. டிரான்ஸ்போர்ட் ஊழலுக்கு சொன்னாங்க. இப்படி எல்லா ஊழலுக்கும் உள்ளாட்சித்துறை ஊழலுக்கு சொன்னாங்க. தினசரி டெம்பரரி ஒர்க்கர்ஸ்லாம் ரெகுலர் ஒர்க்கராக நாங்கள் ஆக்குவோம்னு சொன்னாங்க. இப்படி அதே மாதிரி விவசாயிகளுக்கு என்ன பண்ணாங்க? டெல்டா மாவட்டத்தில் நாங்கள் விவசாயிகள் எங்கே இருக்கிறோம் அங்கெல்லாம் மிகப்பெரிய ஸ்டோரேஜ் கூட ஆக்குவோம். அதாவது இப்போ நம்முடைய நாகை மாவட்டத்தில் அந்த கோயில் பத்து ஆசியாவிலே மிகப்பெரிய 1 லட்சம் மெட்ரிக் டன்னுடைய அந்த உணவு கிடங்க அந்த நெல் அந்த ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய இடம். இதுவரையிலும் இந்த மாநில அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தினுடைய விவசாயிகளுடைய குறையை எப்படி போக்குவதற்கு இதற்கு என்ன வழி என்று அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிட்டாங்களா? இல்லை. நீங்கள் மாதம் ஒரு முறை தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் உள்ள கலெக்டர் அலுவலகங்களில் விவசாயிகளின் குறை தீர்க்கும் ஒரு முகாம் நடக்கும். இந்த முகாமில் எங்கே பார்த்தாலும் அத்தனை விவசாயிகளையும் கலெக்டர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஐயா, உரம் மானியத்தில் எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு எந்த சலுகையும் கிடைக்கல, இந்த அழிவு அதாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு எங்களுக்கு ஏக்கருக்கு இவ்வளோ பணமும் கொடுக்கல, அது கொடுக்க போனால் லஞ்சம் கேட்குறாங்க. தேனி மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கடலூர் மாவட்டம், பல மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியாளர் முன்பே விவசாயிகள் கண்ணீர் மல்க சொல்கின்றார்கள். காரணம் என்றால் தமிழ்நாடு நுகர்வோர் வாழ்முறை கழகத்தினுடைய எம்டி கந்தசாமி என்பவர், அவருடைய உதவியாளர் எம்ஆர்என், அதாவது எந்தெந்த அரவை நெல் அரவையில் எந்தெந்த மிஷினுக்கு அங்கீகாரம் பெற்ற ரைஸ் மிஷின் மாடர்ன் ரைஸ் மில்லுக்கு கொடுக்கணுமோ இது எல்லாமே அதுக்கு செந்தில் ஒருத்தர் பிஓ போட்டுக்கிறாங்க. இது எல்லாம் சக்கரபாணி அமைச்சர் தன்னுடைய சகாக்களுக்கு எல்லாம் செய்வேன். இவர்கள் முழுக்க ஏன்னா இப்போ நெல் கொள்முதல் பண்ணணும், இதை ஸ்டோரேஜ் பண்ணும். அரசு என்ன சொல்லுது? விவசாயம் அதிகமாக வந்து போச்சு. ஏங்க என்னங்க அதாவது நாடு செழித்தால் நாம் செழிப்போம். அப்போ அரசாங்கம் வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது என்று கட்டப்பொம்மன் வசனம் கூட உங்களுக்கு நினைக்க வரலையா? அந்த அரசு பாருங்கள், வெள்ளம் மழை நிறைய பெஞ்சது, ஆற்றுல தண்ணி பெருக்கடிச்சு ஓடிச்சு, பாலம் நவுண்டிடுச்சு. எப்படி அடித்து விட்டாரு பாருங்க. பாலம் தானுங்க அளவுக்கு மீறி தண்ணி வந்ததா, அது அப்படியே காக்கா தூக்கிட்டு போடுச்சு, வடையை தூக்கிட்டு போன கதை மாதிரி இப்படி வடக்கதைகளை சொல்லி இந்த அரசாங்கம் ஏமாட்டுகின்றது. இதே போல் விவசாயிகளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா, இதுவரை ஏன் அனைத்து கட்சி கூட்டம் போடல சார்? மழை வருகின்றது, வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவிக்க கொடுக்கின்றது இந்த மாதிரி. அப்போ இந்த மாவட்டத்தினுடைய ஆரம் எங்கு சென்றார்கள்? எஸ்ஆர்எம் மண்டல முதுநிலை அந்த மளிகை கழகத்து மேலாளர் எங்கு சென்றார்? அல்லது இந்த நுகர்வு வலிமை எம்டி கந்தசாமி ஐஎஸ் எங்கே போனார்? இதெல்லாம் என்ன கணக்கு தெரியும் சார்? இந்த நெல்லை இந்த முளைப்பாரி வைக்க காரணம் தெரியுமா? 2 கிலோமீட்டர் டிஃபரன்ஸில் ரோட்டில் அப்படியே டம்பிங் பண்ணி மழை பெய்து முளைப்பாரி வச்சு கிடக்கும். இதில் என்னன்னா இதெல்லாம் லாஸ்ட்டில் கணக்கு காட்டுனா பில்லு போட்டு நீ பாதி நான் பாதி, புரியுதா? இந்த லாஸ் என்ற கணக்குனா இந்த ஸ்டேட்டில் காட்டு. இப்போ ரேஸ் அரிசிக்கு ஆண்டுக்கு எவ்வளோ தூரம் கீழே கொட்டுதுன்னு அதுக்கு பல ஆயிரம் கோடி பில்லு போட்டு எடுக்க இல்லையா? அதே போல தான் இந்த விவசாயிகளுடைய செயற்கையாகவே அதாவது உற்பத்தி எல்லாம் இவங்க அவங்கள அதை பற்றி கவலை கிடையாது சார். விவசாயிகளை எங்கே நினைக்கிறாங்கன்னா, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விவசாயிகள் ஏதோ தமிழ்நாட்டில்
மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கிறாங்க. வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள், புதுவிதமான மலர்களை நீங்கி அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. முழுக்க விவசாயிகள் நிலைமை காடு விளைஞ்சன்னா மச்சான் நமக்கு கையங்கால் தானே மிச்சம், கையங்கால் தானே மிச்சம் என்ற நிலைப்படுத்த அரசு தள்ளிக்கின்றது சார். இந்த அரசுக்கு கவலை இல்லை. இந்த அரசு முழுக்க கார்ப்பரேட் கம்பெனியுடைய விதமான நிலைப்பாடு உருவாக்கி சுதேசி சிந்தனையாளர் விவசாயிகளை இவர்கள் எந்த விதமான விவசாயிகளை கதறாங்க சார். இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நீங்கள் பொதுவாக பேசுகிறீங்க. இப்போ நான் என்ன கேட்குறது, துறை சார்ந்த ஆளுமை யார்? பன்னீர்செல்வம் தானே, அவர் தானே விவசாய அமைச்சர் தானே அவர். எனக்கு டவுட் இருக்குது, அவருக்கு அந்த விவசாயத்தை பற்றி புரிதல் இருக்கா நான் கேட்குறேன். ஐயா, நெல் சீரழிச்சிட்டுனா முளை விட்டாலே அது ஒன்றுக்கும் ஆகாது. அது இனி 2 அடி வளர்ந்தானா, 1/2 அடி வளர்ந்தானா, 3 இன்ச்சு வளர்ந்தானா, ஒன்று. ரெண்டாவது சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சீக்கிரமாக எடுக்க முடியாது சார், அதுக்கு டோக்கன் போடணும். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், டோக்கன் போடணும், வெயிட் போடணும், இதெல்லாம் சாதாரண விஷயமா? அடுத்து சொல்கிறாரு 1000 மூட்டையே 75% முதல்ல வாங்கிட்டு இருந்த தனியார் கம்பெனி இப்போ வாங்குறது இல்லை. ஏன் வாங்கல தெரியுமா? அவர் சொல்கிறாரு. இது ஏன் வாங்கல தெரியுமா சார்? இன்னைக்கு தனியார் துறை டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறாங்க, தனியார் துறை ஹோட்டல் நிறுவனம் நடத்துகிறாங்க, தனியார் ரைஸ் மில் நடத்துகிறாங்க. இவங்களாம் எப்படி லாபம் நோக்கில் செயல்படுறாங்க? அது என்ன அரசாங்கம் நடத்தும் இப்போ டிரான்ஸ்போர்ட் லாஸில் ஆயிரும், பால் நிறுவனம் லாஸில் ஆயிரும், விவசாயம் லாஸில் ஆயிரும். என்ன சார்? அதாவது இதுவரையிலும் தனியார் அரிசி நிறுவனங்கள், நெல் நிறுவனங்கள் விலை கொடுத்து வாங்கினாங்க. ஏன் விலை கொடுத்து வாங்கலைன்னா, இவர்கள் அந்த அரசு துறை வேளாண்மை துறை இருக்கிற அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல, நுகர்வோர் பணிபாளத்துடைய ஆர்எம், எஸ்ஆர்எம், எம்டிகள், இவங்கெல்லாம் ஒரு அன்கோ போட்டு அமைச்சருடைய டீலிங்கில் அன்கோ போட்டு விவசாய நெல் அந்த கொள்முதல் பண்ணுற தனியார் வியாபாரிகளை நீ வாங்காத, அவனை அப்படியே விட்டுய, நான் உனக்கு வாங்கி தரேன், அடிமாடு ரேட்டுக்கு நான் வாங்கி தரேன். இப்போ புரியுதா? ஏன்னா இது எல்லாமே கமிஷன் சார். ஒரு சாக்குக்கு இவ்வளோன்னு கமிஷன் போட்டு அந்த நெல்லி விவசாயி விற்க வேண்டியிருக்குது. இதெல்லாம் முழுக்க செயற்கையாகவே எப்படி கல் வச்சு பழத்தை பழக்க வைக்கிறாங்களோ அதே மாதிரி செயற்கையாக ஒரு நிலைப்பாடு. இப்போது நீங்கள் எம்ஆர்கே பண்ணி சொல்லும் அமைச்சரை சொன்னீங்க. அந்த அமைச்சர் எந்த மாவட்டத்துக்கு இன்சார்ஜி? தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு அவங்க கட்சிக்கு இன்சார்ஜி. அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமா? ஐயா, மாம்பழ உற்பத்தியாளர்களே இன்னைக்கு இந்த ட்ரிப் அவங்க பயத்தில் மண்ணடிச்சு தான் கல்யாணுக்கு போட்டாங்க சார். காரணம் என்ன? முழுக்க இவங்களுக்கு அந்த துறையை லாஸ் நடத்தணும். இதை பற்றியும் கவலை கிடையாது. வேற நோக்கங்கள் இருக்கு, முழுக்க வேற நோக்கங்கள் தான் அவர்களுக்கு. ஒரு விஷயம் சார், இந்த முறை எதிர்க்கட்சிகள் சரியான அளவில் அந்த மக்களுக்கான கோரிக்கைகளை முன்வைப்பதில்லை. அப்படி கேட்கக்கூடிய ஒரே தலைவர் வி.கே. சசிகலா அம்மையார் மட்டும்தான் தொடர்ந்து கேட்கிறார். காரணம் என்ன? அவர்களுக்கு தான் இந்த ராம்மிட்டுடைய தன்மை என்னன்னு தெரியும். எதிர்க்கட்சிகள் கேட்டாலும் விளங்கவும் இல்லை. புரியுதா சார்? ஒரு விஷயம், கேட்டா எல்லாம் கிடைக்கும் சார். இல்லை, சசிகலா அம்மா சொல்றாங்கன்னா எல்லாருக்கும், சின்ன பிள்ளைக்கும் புரியுது. நாங்கள் உட்காந்து ஜேஆர்டிவின்னு பேசலை. எந்த தலைவர் பேசுனா யாருக்கு புரியுது? கொத்தன்னு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் பேசுகிறாரு, அப்புறம் 20 கிலோமீட்டரில் போயிடுறாரு. ஓன்னு சத்தம் போட்டால் என்ன விளங்கும்? இந்த நிலைமை இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க விளையாடுறாங்க. நம்மளோட திராவிட இயக்க ஆய்வாளர், மரியாதைக்குரிய தோழர் துரை கருணா ஐயா, இப்போ நம்ம கேள்வி ஒன்றும் இல்லை. நான் அப்படியே ஒரு நிலை குலைந்த நிலையில் இருக்கேன். நிலையை பார்த்துட்டு பொறுப்பற்ற அரசாங்கமும் நிர்வாகமும் கேட்க நாதியற்ற எதிர்க்கட்சி தலைவர்களும், ஏன்னா கம்பு எடுத்தவர்களெல்லாம் வேட்டைக்காரர்களாக மாறி தமிழ்நாடு என்ன வேட்டைக்காடாக மாறிவிட்டது. இதுதான் உண்மை. சொல்லுங்க. விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்புகள் அப்படின்னு காலமெல்லாம் நாம் பேசிட்டு வரோம். ஆனால் நாள்தோறும் நடைபெறுகிற இந்த அரசுடைய அணுகுமுறைகளை பார்த்தா விவசாயிகளின் முதுகெலும்பை உடைக்கிற மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பார்க்குறோம். ஒரு காலத்தில் தஞ்சை வேளநாடு என்பது சோழ நாடு சோறு உடைத்து அப்படின்னு பேசணும். கண்டிப்பாக. யானை கட்டி போரடித்தால் மாளாது சென்னல், மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல், யானை கட்டி போரடித்த தஞ்சை பூமியின் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. நம்ம சம்பா, குருவை, தாளடின்னு 3 போகம் விளைந்த பூமி. இன்றைக்கி நெல் விளைச்சல் என்பதே ஒரு போகம் கூட சரியாக விளையாத ஒரு சூழல் இருக்கிற போது இந்த ஆண்டு மிக அதிகமாக விளைச்சல்னா, அப்போ அவரே சொல்கிறார், யார்? மதிப்பிற்குரிய அமைச்சர் சக்கரபாணி உணவுத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, 2 மடங்கு அதிகமாயிடுச்சு. ஏறத்தாழ 3,10,000 ஹெக்டேர் விளைந்த அந்த நெல் என்பது இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட 2 மடங்கு அதிகரிச்சிருச்சு அப்படிங்கிறாரு. அப்போ இந்த நெல்லை பயிரிடுற போதே எவ்வளவு ஏக்கர், எவ்வளவு நெல் வரும், இதில் எவ்வளவு நம்ம கொள்முதல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்திருக்கும். ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? இருக்கணும். மத்திய அரசு மேலே இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அவங்க கலக்கணும்னு சொன்னதுனால உடனடியாக எங்களுக்கு காலதாமதமாக தகவல் இன்னும் வரலைங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் ஏற்கனவே கடந்த ஜூலை மாதம் 29ஆம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க மத்திய அரசு. ஆமாம்,
அடுத்து நீங்கள் ஆகஸ்ட்டில் இந்த உத்தரவு வந்துருச்சு, செறிவூட்டப்பட்ட அரிசியை வந்து கலந்து நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் மதிப்பிற்குரிய அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் சொல்கிறார், இன்னும் வரலை, அதிமுக நீங்கள் வாங்கி கொடுங்க அனுமதியை, பாஜக நீங்கள் வாங்கி கொடுங்க அனுமதியை, உடனே நாங்கள் எடுத்துடுறோம் அப்படிங்கிறார். அப்புறம் சேகரிக்கப்பட்ட நெல் எல்லாம் உடனே கொண்டு போகிறதுக்கு ஆயிரக்கணக்கான லாரிகள் இருக்குது, அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி ரயில் வேகன்கள்லையும் அனுப்பிக்கிட்டு இருக்கோம், எங்கேயும் சேரலை அப்படிங்கிறார். ஆனால் இன்றைக்கு விவசாயி சொல்கிறார், எத்தனை மூட்டை நெல் அங்கே இருக்குது, அங்கே கொள்முதல் செய்யப்பட்ட நெல்கள் போக முடியல, கொள்முதல் செய்யாத நெல்லையுமே அங்கே அகற்ற முடியாத இருக்குது. இந்த கடந்த 4 நாட்களாக 17ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு 4 நாள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர். அப்போ மரியாதைக்குரிய இந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் சொல்கிறார், வடகிழக்கு பருவமழை வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட 2 நாட்கள் முன்னதாகவே வந்துடுச்சு. எனவே நாங்கள் வந்து துரிதமாக இந்த மழை வெள்ளத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவையான எந்திரங்கள், தேவையான வாகனங்கள் எல்லாமே நாங்கள் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் வந்து இந்த வெள்ள சேதம் பாதிப்பிலிருந்து மக்களை காக்க இருக்கிறார். ஆனால் இந்த விவசாயிகள் விளைவித்த நெல்லை கொள்முதல் செய்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற முன்னெச்சரிக்கை இந்த இலாக்கா, இந்த அரசுக்கு, இலாக்காவுக்கு இல்லையாங்கிற. டெல்டா விவசாயிகள் முழுமையாக கைவிடப்பட்டார்களா? அதுதான் இப்போ முழுக்க இப்போ தஞ்சை, திருவாரூர், நாகை இங்கே வந்து மழை பெய்தும் கெடுக்கும், காஞ்சும் கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வறட்சியும் சொல்லுவாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர் விளைநிலம் வந்து நீரில் மூழ்கி இருக்கிறது. இங்கே நீங்கள் 40,000 ஏக்கர் உங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு, இதில் நெல் மட்டும் இல்லையா, பருப்பு வகைகள், நெல், பருப்பு வகை, எண்ணெய் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், சிறுதானியங்கள் எல்லாமே பணப்பயிர்கள். ஆமாம், சாதாரணமாக இல்லை. நிச்சயமா பணப்பயிர்களும் இருக்கிறது, ஓரளவுக்கு நெல்லுமே நெல்லும் அறுவடைக்கு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 70-75% வரைக்கும் நெல் அறுத்து களத்துக்கு வந்துருச்சு. மீதம் உள்ள அந்த 25-30% என்பது நிச்சயமாக அது அறுவடைக்கு தயாராக இருக்கிற நேரத்தில் மழை ரெண்டுமே சீரழிஞ்சு போயிருமே. அதுதான் சொல்றேன். ஆமாம், இப்போ நம்முடைய விவசாய பிரதிநிதி சகோதரர் தமிழ்ச்செல்வன் சொன்ன மாதிரி அந்த நெல் உடனடியாக கொள்முதல் செய்தவுடனே அப்புறப்படுத்தப்பட்டால் கொண்டு போனால் அடுத்து கொள்முதல் செய்யலாம். அந்த இடங்கள் நான் என்ன சொல்கிறேன், கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து அந்த அரசாங்கம் கார் ரேஸ் எல்லாம் விடுது. ஆமாம், தேவையான 3 கோடி சாக்கு இருக்குது, சணல் வச்சுருக்கோம் அப்படின்னு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி சொல்கிறார். அப்போ இது எல்லாம் இருந்ததுன்னா ஏன் இந்த தாமதம்? உடனடியாக கொள்முதல் செய்து அதை வந்து உடனடியாக அப்புறப்படுத்தி பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு போயிருந்த இந்த பிரச்சனை இல்லை. நெல் உற்பத்தி அதிகரிக்கும் என்பது உங்களுக்கு நெல் பயிரிடுகிற 6 மாதத்துக்கு முன்பே தெரியும். பருவமழை தொடங்குகிறது, முன்ன பின்ன வரும். ஆனாலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து இந்த விவசாயிகள் விளைவித்த நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும், அவர்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும்ங்கிற எண்ணமும் உணர்வோ இந்த அரசாங்கத்துக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிச்சயமாகவே தெரியுது. என்னென்னா இந்த ஆண்டு 2 மடங்கு அதிகமாக நாங்கள் கொள்முதல் நிலையங்களை தொடங்கி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 1800க்கும் மேற்பட்ட கொள்முதல் நிலையங்களை நாம் திறந்திருக்கோம். அங்கே வந்து தினம் 1000 மூட்டை வரைக்கும் நாங்கள் கொள்முதல் செய்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சட்டப்பேரவையிலேயே சொல்கிறாரு. இப்போவும் அதை சொல்கிறார். ஆனால் களத்தில் இருக்கிற விவசாயி சொல்கிறார்ல, விவசாய சங்க பிரதிநிதி சொல்கிறார்ல, சார் 500-600 மூட்டைகள் தான் இருக்கிறது. அங்கே பார்க்குற நம்முடைய ஊடகவியலாளர்களும் போய் அந்த இடத்துக்கு போய் கேட்குறாங்க. அதுதானே உண்மைத்தன்மை. நீங்கள் அரசாங்கம் ஒரு குறிப்பு கொடுக்குது, அதிகாரிகள் ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க, கலெக்டர் ஒரு குறிப்பு கொடுக்குறாரு, அதை ஊடகங்களில் தெரிவிச்சுட்டு எல்லாம் நல்லபடியாக நடக்குது இல்லை. களத்தில் என்ன 20 லட்சம் டன் இந்த 2 நாள் மழையிலேயே வீணாகி போய்விட்டது. முளைவிட்ட அந்த நெல் விளைவித்த விவசாயிகளும் செய்யும், அது அரிசியாகி மக்களுக்கு வரலைன்னா விலைவாசி உயரும். அப்போ எல்லா விதத்திலுமே வெறும் தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற மக்களும் பாதிக்கக்கூடிய அளவிற்கான நிலை தான் இந்த அரசனுடைய அலட்சியத்தால் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த அலட்சிய போக்கை கைவிட்டு உடனடியாக அந்த நெல்லை கிட்டத்தட்ட 17% ஈரப்பதம் இருந்தால் தான் நாங்கள் கொள்முதல் செய்வோம்,
அது வரைக்கும் தான் எங்களுக்கு அனுமதிங்கிறாங்க. ஏறத்தாழ கடந்த மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி அதற்கு பின்னரும் சரி 20% 22% வரைக்கும் மத்திய அரசிட கேட்டாங்க. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், மத்திய அரசு வந்து பாசிச அரசு பாஜக அரசுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை விமர்சனம் பண்ணிக்கிட்டு தேவையான நேரங்களில் அந்த பெற்று உத்தரவுகளை பெற்று இந்த ஈரப்பதத்தை அதிகரித்து நிச்சயமாக அதை கொள்முதல் செய்யவில்லை என்றால் பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அவருடைய வாழ்வாதாரமே வீணாகிவிடும். இந்த அரசாங்கம் இதில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதற்கட்ட பதிவாகும். சரவணபெருமாள் சார், இப்போது இந்த கேள்வி கொஞ்சம் நீட்டம்தான். நம்ம தமிழ்நாடு அரசு 11% வளர்ச்சிங்குது. இந்தியாவில் 5வது அளவில் தொழில் புரட்சி. FTA கொண்டு வர்றதுக்கு உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம். இப்போ இன்டர்நேஷ்னல் கம்பெனி வர்றதுக்கு அடிப்படை பேசிக் ஸ்ட்ரக்சர் தேவை. ஃபேக்கல்ட்டி, சாலைகள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, தடை இல்லாத டிரான்ஸ்போர்ட்டிங் சர்வீஸு, கம்யூனிகேஷன், சுத்தம் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் டாப் மோஸ்ட்டாக இருக்கணும். வி ஆர் கோயிங் டு பி டச் 1 trillion எக்கனாமி. தே ஆர் ஸ்ப்ரெட் அபவுட் மச் மோர் வித்தவுட் எனி பேரியர். யார் தடுக்கிறது? பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு கேள்வி இருக்குது திரு சரவணபெருமாள், நீங்கள் ஒரு கல்வியாளர். ஒரு கோணியும் ஒரு சேனலும் தயார் பண்ணாத ஒரு அரசா சாதாரணமாக சொல்லுவாங்க. இதுதான் கேள்வி. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜெயா ப்ளஸ் நியூஸ் குழுமத்தினருக்கும் நெறியாளர் உங்களுக்கும் சக கருத்துரையாளருக்கும் என்னோடய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோடய பணிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை தான் நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டு வரும்போது இந்த நிகழ்வுக்கு வரும்போது நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி யோசித்தேன். சரி, ஒரு சாதாரண சாக்கையே, அதாவது கோணிப்பையே இவங்களால் வந்து சீர்படுத்த முடியல. இது வந்து நான் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு நினைவு தெரிஞ்சு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. அதாவது நம்மளுடைய 2006-11 பீரியட்லேயே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து சீர் செய்யணும்னா என்ற முறையில் வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கொள்ளவே இல்லை. குறிப்பாக இதற்கு அந்த 2006 11 பீரியடில் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள்லாம் ஆட்சி பொறுப்பில் இருந்தார். அவர் எந்த பகுதியை சார்ந்தவர்? இதே டெல்டா பகுதியை சார்ந்தவர். திருவாரூர் தானே அவருக்கு? திருவாரூர். இப்போ இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களும் அதே பாரம்பரியத்தில் வந்ததுனால அதே பகுதியை சார்ந்தவர்களாம். அதாவது நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பிரச்சனைகளை வந்து உணராத அரசு, தெரியாத அரசு, அதனோட தலைமை, அந்த தலைமைக்கு வந்து இதெல்லாம் தெரியாதா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது இல்லாமல் வந்து சட்டசபையிலே போய் சொல்கிறாங்க. சாதாரண அங்கே கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 800 பைகள்லேருந்து 900 பைகள் தான் வந்து கொடுக்கப்படுகிறது. ஆனால் சட்டசபையில் என்ன தெரிவிக்கிறார்னா, துறை சார்ந்த அமைச்சர் வந்து 2000 பைகள் வந்து நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு ப்ரொக்யூர்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விவசாயிகள் பொய் சொல்கிறாங்களா? விவசாயிகள் எப்படி போய் சொல்லுவாங்க? அவங்க தானே தலைநர வருது. அதை தானே ஐயா அவர்கள் சொன்னார். இப்போ பத்திரிகையாளர்கள் வந்து அவர்கள் சார்ந்திருக்க பத்திரிகையாளர்கள் வேணா போய் சொல்லலாம். அதை கூட எவ்வளவு தூரம் எந்த அளவுக்கு மறைக்க முடியுமோ மறைக்க முடியும். பெருமாள் தொழிலாளர் சட்டசபையில வந்து ஒரு நிமிஷம், தொழிலாளர்கள் சொல்றாங்க சாக்கு இல்ல, கோணி இல்ல, தூக்குறதுக்கு தொழிலாளர்கள் இல்ல, வண்டி டிரான்ஸ்போர்ட் இல்ல, எதுவுமே இல்லை. இல்லை, அதாவது அந்த கோணியை தைப்பதற்கு கூட வந்து அவங்களுக்கு வந்து சணல் இல்லை, அதற்கு ஆள் இல்லை, தூக்க ஆள் இல்லை. அந்த இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆள் தைக்கிறவங்களுக்கு இவ்வளோ கூலி கொடுக்கணும், அது ஒரு கமிஷன் மாதிரி. அதை வந்து டிபிசியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதை முறைப்படுத்த வேண்டும். அதெல்லாம் அவங்க தான் பே பண்ணணும். இதுக்கெல்லாம் அந்த முறையும் அவங்க சரியாக செயல்படலை. அந்த மூட்டைகளை கொண்டு வரணும், லோடிங் அன்லோடிங் அப்படின்றது லேபர் இருப்பாங்க. அவங்களுக்கு அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா ஒரு மூட்டைக்கு கொடுத்தா தான் அவங்க எடுத்து வைப்பாங்க, இது பண்ணுவாங்க. இந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் நடக்குது. இதெல்லாம் வந்து யார் தலைமையில் உழுவுதுன்னா, ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏக்கர்களை கொண்டவர்கள் தான் பெருவாரியான விவசாயிகள் வந்து நாகப்பட்டினம், அந்த டெல்டா பகுதி, தஞ்சாவூர், அதை சுற்றி மயிலாடுதுறை, இதை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்க எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள், கடனை வாங்கி உடனே வாங்கி எப்படியோ விவசாயம் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த விவசாயத்தினுடைய நுட்பங்களை நல்லா தெரிஞ்சு இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 13% நாகப்பட்டினத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 13 நாகை பகுதியில் மட்டும் 13% அதிகமாக விளைச்சல் நடந்திருக்கு குறிப்பாக.
அது இல்லாமல் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் ஏக்கர் அப்படின்னு சொல்கிறீங்க. 6.5 லட்சம் ஏக்கர் வரைக்கும் வந்து 6.5 லட்சம் ஏக்கர் தான். இல்லை அவரு துறை குளறுபடியாக சொல்கிறாங்க. குளறுபடி அவங்க சொல்கிற டேட்டாவே தவறாக இருக்கு. சரி, இப்போ ஏக்கருக்கு வந்து நீங்கள் ஏக்கரில் தரபடியா 50,000 கேட்குறாங்களே, 8,000 தான் கொடுக்க முடியுங்கண்ணா, என்ன கணக்கு? இல்லை 5,000 தானே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி பொதுவான கருத்து அரசு அறிவிக்கல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, விஷசாராயம் உங்கள் கட்சியில் இருக்கவன் நடத்தின விஷசாராயத்தை குடிச்சு கள்ளக்குறிச்சியில் இறந்தவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் ஒரு தலைக்கு கொடுக்குறீங்க. இதே விவசாயிகள் நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், ஒரு திறமையான ஒரு மானிடத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த மானிடத்தை நம்பி தான் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வருது. அவங்க அந்த திறனை கொடுக்கக்கூடிய மனிதர்களுக்கு உணவு இல்லாத நிலைமைக்கு இன்றைக்கி வந்துட்டோம். புரியுதுங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து 20 லட்சம் டன் வந்து நெல் வந்து நீரில் போயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா 25% வந்து இது வந்திருக்கு, அதில் நீர்த்தன்மை இருக்குன்றாங்க. ஆனால் நார்மல் இல்லைன்னா 17% தான் இருக்கணும். 18-17 தான் ஆவரேஜாக. நீங்கள் வெயில் காலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் 14% அந்த கேட்டகரியில். மழைக்காலம் நீர்த்தன்மை வந்ததுக்கு யார் காரணம்? அதுதான் சொல்கிறேன். அதாவது இவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து கலெக்டர்கள் கொடுக்கக்கூடியதை வந்து நாங்கள் 100 அதிகப்படியான டிபிசி டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ் கொண்டு வந்துட்டோம். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய டேட்டானா 3500 டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஜனவரி மாதத்தில் மட்டும் திறந்து வைக்கப்படக்கூடியது 1176 டிபிசி சென்டர்ஸ் திறக்கிறாங்க. ஆனால் இவங்க 2011 வந்து ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் வந்து அப்போ ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரியான அந்த நீர்த்தன்மையை குறைக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, மொபைல் ட்ரையர்ஸ். இப்போ பஞ்சாபு நீங்கள் வந்து வடக்கில் வந்து சரியில்லை, வடக்கில் இருக்கவங்க அறிவாளி இல்லை அப்படின்னு ஒரு அதை பயன்படுத்துகிறாங்க. அவங்களாம் தற்கூரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு அவங்க செய்கிற விஷயங்களை வடக்கில் செய்கிற யூபி, பீகார் போன்ற இடங்களில் இதெல்லாம் ட்ரையர்ஸ், மொபைல் ட்ரையர்ஸ் வச்சுருக்காங்க. ஹரியானா டிபிசி. இது 2011 ஜெயலலிதா அம்மையார் இந்த பிரச்சனையை கருத்தில் கொண்டு உடனடியாக இந்த வந்து மொபைல் ட்ரையர்ஸ் கொண்டு வரணும். பல டன் கணக்கில் வந்து அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 டன்கள்லேருந்து ஒரு 20 டன் வரைக்கும் வந்து ட்ரையர்ஸ், மொபைல் ட்ரையர்ஸ் இருக்கணும். அது இல்லாமல் இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த 5 ஏக்கர்களை கொண்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இவங்களே வந்து ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டை நம்பாமல் இவங்களே வந்து ஒரு நிர்ணயப்பட்ட விலையில் செய்யப்பட்ட விலையில் வந்து இவங்களே மொபைல் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ் உருவாக்கி சார் பேசுறீங்க. இதெல்லாம் வந்து செய்யாத அல்ல அந்த காலகட்டத்திலே வந்து ஒரு நிமிஷம் இதற்கான முன்னோட்டம் சார் சொல்ற கம்ப்ளைண்ட் நீங்க வரேன் உங்களுக்கு. இல்ல அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தர்மபுரியில மட்டுமே பாத்தீங்கன்னா 7000 டன் வந்து திருடு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் பேசிக்கிட்டே இருக்கலாம் சார். அதாவது இந்த ஒரு 50 நிமிஷத்துல இவ்வளவுதான் பேச முடியுங்கிறத நம்ம குறைச்சிருக்கோம். அதாவது பிரச்சனை இருக்கு. கருணாநிதி ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க கூவத்துல கப்பல் விடுவோம் இதெல்லாம் வந்து சொன்னாங்க. இதெல்லாம் அதுல வந்து முதலை வந்ததுனால அந்த கிடப்புல போட்டாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, பெருச்சாலிகள் கூடி விட்டது, அதனாலதான் வந்து இதெல்லாம் திருடு போயிருக்கு, இதெல்லாம் நெல்லெல்லாம் வந்து இதுவாயிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் சார் இப்போ ஈபிக்கு அணில் இது வந்து விவசாயிகளுக்கு எலி அப்படின்ற கதையா வந்து இந்த கதை வந்து புறையோடி போய் கொண்டு இருக்கு சார். இப்போ வரேன். சரி, புறையோடி பேசுவோம், அடுத்தால வரோம் உங்கள்கிட்ட. சார் இப்போ இவ்வளோ பிரச்சனை நடக்கல. இப்போ இதை பற்றி பேச எலி கடிச்சிது, அணில் கடிச்சிது, காக்கை கடிச்சிது, பனம்பழம் என்னமோ உளுந்து, இதெல்லாம் விளங்காது ஒன்றும். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இதுக்கு பொறுப்பு யார் சார்? ஒரு எலெக்டட் பாடி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி ஒரு அவல நிலையில் போகுது. ஒரு கம்பெனிக்கே வந்து இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ்க்கு 250 ரூபாய்க்கு ஒருத்தன் கேட்குறான், இவங்க 590 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு 8 கிலோமீட்டருக்கு சார். நேற்றுக்கு அறப்போர் இயக்கம் இதை தான் நாங்கள் பேசினோம். 250 ரூபா கொடுக்குற ஒரு லாரிக்கு 550 ரூபா கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. தமிழ்நாட்டில் எத்தனை கோடி? 450 கோடி லாஸ். முழுக்க போலி பில். அந்த கிறிஸ்டின்கிற கம்பெனியை மட்டும் 2000 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட நாட்களில். வந்திருக்கு செய்தி வந்திருக்கு. சரி, இதற்கான பொறுப்பில் எதிர்க்கட்சி என்ன செய்கிறாங்க? அதுதான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த இந்த 4.5 ஆண்டுகளில் ஏராளமான தவறுகள் கடந்த ஆட்சியின் மீது தான்
கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லி தான் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் தொடர்ந்து பேசிட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி துறைதோறும் லஞ்ச ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நம்முடைய அருமை சகோதரர் ராமன் துறை வாரியாக சொன்னார். உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை, எந்தெந்த துறையில் எந்த மாதிரி நிச்சயமாக அந்த செயல்பாடு ஏன் அப்படின்னா, எதிர்வரும் 2026 தேர்தலில் மீண்டும் 7வது முறையாகவும் திமுகவை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரியான வேலைகள் கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம். இன்று நம்ம கிராமத்தில் சொல்லுவோம்ல, அந்த காஞ்ச மாடு கம்பங்கொள்ளையில் புகுந்த மாதிரி, அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. எல்லாவற்றிலும் ஊழல் லஞ்சம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அது வெளிப்படையாகவே தெரிகிறது. அவங்களே அக்செப்ட் பண்ணுறாங்க. ஆமாம், முடியல. ஏழை இப்போ அந்த ஏழைகள் வடிக்கும் கண்ணீர் கூர்மையான ஆயுதத்துக்கு ஒப்பாகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அப்போ இப்படி மக்களை பாதிக்கக்கூடிய தொடர் நடவடிக்கைகளில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஈடுபடுகிறது என்கிற பொழுது அந்த மக்களை காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் பிரதான எதிர்க்கட்சிக்கு இருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு எதிராக தீவிரமாக களமாடுகிறதா? போராட்டம், மறியல், உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், இது போன்ற செயல் கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகமும் அவர்களை சார்ந்த கட்சியினரும் அமைப்புகளும் அரசு பொறுப்புகளிலே, அரசு பதவிகளிலே இருக்கிற அரசினுடைய சங்கங்களை எல்லாம் தூண்டிவிட்டு இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு போராடினார்கள். இந்த ஆட்சியை அகற்றினால் இங்கே பாலாறும் தேனாரும் ஓடும், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு ஒரு 350 கோடி ரூபா பீகாரினுடைய அந்த ஒரு பேர் என்ன, PK பிரசாந்த் கிஷோர், அவருக்கு அங்கேருந்து விஓவுக்கு ஆட்களை கொண்டு வந்து இந்த மக்களை ஏமாற்றி விளம்பர அரசுன்னு நம்ம அடிக்கடி போடுறோம்ல, அந்த விளம்பரத்தின் மூலமாக தான் இந்த அரசு ஆட்சியை கைப்பற்றி அவர்களோடு பாஜக என்கிற பூச்சாண்டியை காட்டி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக போன்ற அரசியல் கட்சிகளெல்லாம் தன்னோடு தக்க வைத்து கொண்டு அவ்வளவுக்கும் 6 மணமே 6 இடங்கள் கிட்டத்தட்ட இந்த 4.5 ஆண்டுகளில் அவர்கள் இன்னும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இந்த திமுகவினுடைய ஆட்சியின் மக்கள் விரோத செயல்களுக்கு அவர்களும் உடன்பட்டு போய்விட்டார்களோ என்பது மாதிரி. அப்போ அதை தாண்டி பிரதான எதிர்க்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் உள்ளது. இப்போ பொறுப்பும் கடமையும் உள்ள இந்த எதிர்க்கட்சியினர் மக்களிடம் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். பெரும்பாலான பிரிவினர், நீங்கள் பல பதிவுகளில் நாம் பேசியிருக்கோம், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் உட்பட பார்வையற்ற மாற்றுத்திறனாளி உட்பட அத்தனை பேரும், அங்கன்வாடி பணியாளர்களாகட்டும், இந்த டாஸ்மாக் பணியாளர்களாகட்டும், சத்துணவு ஊழியர்களாகட்டும், அத்தனை பேர் இந்த ஆட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இன்றைய எதிர்க்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதில் ஈடுபடுகிறதா என்றால் மிகப்பெரிய சந்தேகமும் கேள்விக்குறியும் தான் இருக்கிறது. ஆக ஒரு வலிமை மிக்க அதிமுகவை உருவாக்கி ஒரு வலுவான கூட்டணியை ஏற்படுத்தினால் மட்டுமே இந்த 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற முடியும் என்கிற அந்த உண்மை நிலையை உணராமல் அவர்கள் செயல்படுகிறார்களோ இருக்குது. எப்படியாவது இதை ஒற்றுமைப்படுத்தி மீண்டும் கழகத்தை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி எடுக்கிற மரியாதைக்குரிய திருமதி வி கே சசிகலா அவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள் போன்றவர்கள்லாம் இதில் தீவிர கவனம் செலுத்தினால் மட்டுமே தான் இந்த மக்களை காப்பாற்ற முடியும். ஆட்சி அதிகாரத்திலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அகற்றப்படாமல் 2026 மீண்டும் அவர்கள் வந்துவிட்டால் இங்கே எதிர்க்கட்சிகள் அரசியலே நடத்த முடியாத ஒரு நிலை உருவாகிவிடுமோ என்கிற அச்சம் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் இருக்குது. என்ன முடிவெடுக்க போகிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். ராமன் சார், இப்போது இந்த விவசாயிகள் பிரச்சனையை தாண்டி தமிழ்நாட்டுடைய அலங்கோலத்தை பற்றி நீங்கள் சொல்லிக்கொண்டே தான் இருக்கீங்க. எஞ்சிய 150 நாள் தான் இருக்குது. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 4 இந்த வரக்கூடிய 4 மாதம் கிளைமேக்ஸ் எண்ட் ஆஃப் முடிய போகுது. இந்த ஆட்சியினுடைய கிளைமேக்ஸ் கடைசி அத்தியாயம் பார்ட் எண்ட் கார்டுடைய நிலைப்பாடு 150 நாட்கள் 4 மாதங்களுடைய நிலைப்பாட்டில் இந்த அரசு 3-in-1 செயல்படுகிறது. என்ன 3-in-1 தெரியுமா ஐயா? இந்த அரசு இன்னைக்கு அனைத்து துறையிலும் ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மெட்ரோ வாட்டர், டோட் போர்டு, பொதுப்பணித்துறை, கனிம வளத்துறை, அத்தனை துறையிலையும்
மூன்று விஷயங்கள் தான் இந்த அரசு செயல்படுத்துகின்றன. என்னவென்றால் 3 in 1. ஒன்று டிரான்ஸ்ஃபரில் பணம் பார்ப்பது, டிரான்ஸ்ஃபர் விஷயத்தில் பணம் பார்ப்பது. 2 இடமாற்றம், டெம்பரரி பெர்மிஷன், அதாவது தற்காலிகமாக ஒரு பணி உயர்வை பெற்று அதை ரெகுலராக அது ஒரு அமௌண்ட் உருவாகுது. 2வது டெண்டரில் கமிஷன். ஐயா டெண்டரில் கமிஷன் வேற சீக்கிரம் முடியுங்க, பில்லை போடுமையா, பில்லை போடுங்க. யார் இப்போ புதுசாக டெண்டர் எடுக்கிற கிடையாது. யாருன்னா பிரிண்ட் முடிய போகுது, நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது, பணம் வராமல் போயிடும். ஆமா, இந்த ஆட்சி 3 in 1 நிலைமையாக செல்லுகின்றது. ஒரு மனிதனுக்கு உமிழ்நீரும் கண்ணீர் தான் உண்மையானது. ஆனால் அந்த உமிழ்நீரையும் கண்ணீரையும் விவசாயிகளுடைய கண்ணீரை காசாக்கி கொண்டு வேளாண்மை துறையும் உணவுத்துறையும் இன்று 4.5 ஆண்டுகள் நடத்தப்பட்ட சார் கடல்ல கசாயம் கலக்கிற மாதிரி சார் வந்து இந்த துறை ரெண்டுமே கணக்கே கிடையாது சார். அந்த செலவு இந்த செலவுன்னு போட்டு ஒரே கணக்கை போட்டு அடிச்சு கூட்டு குர்பானி, அடிக்கடி சொல்லுவாங்க கூட்டு குர்பானியான ஒரு நிலைப்பாடு தான் வேளாண்மை துறை. முடிஞ்சு போச்சு. ஆனால் இந்த ஆட்சியை வழிநடத்துறது 4 ஐஎஸ் அதிகாரிகள் தான் வழிநடத்துறாங்க. அதெல்லாம் விடுங்க, இதை பேசினா 3 மணி நேரம் பேசலாம். இதுக்கு தீர்வுக்கு எல்லாம் தயாரா இருக்காங்களா? இந்த மாற்றத்துக்கு நம்ம இப்படியே கூட்டு குர்பானி அந்த இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் 100% முடிவு செய்து விட்டார்கள். ஆனால் கைட்லைன்ஸ் யார்? இது யார் கைட்லைன்ஸே? அந்த நிலைப்பாட்டில் பார்த்தா உண்மையிலே சொல்ல போனால் நான் பல மாவட்டங்களிலும் மக்களையும் சந்தித்த ஒரு நிலைப்பாடு உள்ள காரணத்தால் என்ன சொல்றேன், வி.கே. சசிகலா அம்மையார் தான் ஒரு நல்லாட்சியான ஒரு கட்டமைப்பு. ஏனென்றால் ஜெயலலிதா அம்மையார் எப்படி ஆட்சி அமைத்தார்களோ அந்த ஆட்சியுடைய கட்டமைப்புக்கான நிலைப்பாடு இருந்து பார்த்து கொண்டு மக்களுடைய திட்டப்பணிகளை வகுத்து கொடுத்தவர் வி.கே. சசிகலா அம்மையார் தான். ஆகவே தான் சொல்லுகிறேன், எதிர்கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் இந்த ஆட்சி 10 சீட்டு கூட வாங்காது. அரசு சார் இன்னொரு விஷயம், மக்கள் எதிர்ப்பு மட்டும் இல்ல, இந்த ஆட்சியினுடைய அனைத்து துறை அரசு துறை ஊழியர்கள் ABC கடைநிலை ஊழியர்களையும் கொதிச்சு இருக்காங்க சார். சார் சாதாரண ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபருக்கு 3 lakhs இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது சார். வந்து அதாவது மக்களை இவர்கள் மதிப்பது கிடையாது. இவர்கள் அமைச்சர்களை சேர்ந்த அண்ணன் தம்பி மாமன் மச்சான் டெண்டர்களை எடுத்து எவ்வளவு மோசமான. இப்போ நகர்ப்புற அமைச்சர் சென்னையில் மழை பெய்யுங்க, மழை வரதாங்க செய்யும், தண்ணியில் நீங்கள் முங்க தான் செய்யணும்னா இது யார் நீங்க சொல்றதா? இப்போ எம்ஆர்கே பண்ணி சொல்லுவோம், இதுதான் சொல்றாரு வேளாண்மை துறை அமைச்சர், நல்ல முக்கியமான சக்கரமணி அமைச்சர் இதுதான் சொல்றாரு. அப்ப அது கொடுத்தவனே எடுத்தவனே நீங்களே சட்டத்தை போட்டு நீங்களே மக்களுக்கு குழப்பமான சிந்தனை உருவாக்கினால் மக்கள் யாரிடம் போய் கெஞ்சுவார்கள் சொல்லுங்க? யார்கிட்ட கெஞ்சுவாங்க? எதிர்கட்சியில கெஞ்சுவாங்க. எதிர்கட்சிகள் என்ன செய்யறாங்க? கூட்டணி கட்சிகளை பத்தி நம்ம கேட்க வேண்டியது இல்லை, அவங்க அப்படி இருப்பாங்க, அமைதியான ஒரு தியான நிலையில போயிட்டாங்க. தியான நிலை சார், அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு சார். அது வெளிப்படையா சொல்ல வரல. எதிர்கட்சிகள் இப்ப நான் என்ன கேட்கிறேன், எஞ்சிய 150 நாள் தான் இருக்கு, புரியுதா? தமிழ்நாட்டில் 60% ஆட்சி பிடித்த அம்மாவுடைய சாதனை 59.86%. மறக்கவே முடியாது. கண்டிப்பா கடந்த முறை எடப்பாடி வாங்கக்கூடிய அந்த 75 சீட்டும் அம்மாவுடைய அந்த பெயருக்கும் இலக்கும் தான், அதை மறந்துடக்கூடாது. ஆனால் 3வது முறை அந்த வாங்குற அளவுக்கு அதிமுக பலம். என்ன விஷயம் சார்? சார் அடுத்த முறை சொல்லுங்க, 3வது துறைக்கிறேன் சார், 3வது முறை அந்த சீட்டை வாங்கினதுக்கு அந்த கட்சியினுடைய அடித்தளம் பாருங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உண்மை. திமுக ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். சொல்லுங்க. அதாவது கொங்கு மண்டலத்தில் 75 இடங்கள் அதிமுக கூட்டணி எடப்பாடி தலைமையில் வெற்றி பெற்றது. 65 தொகுதிகள் அதிமுக மட்டுமே வெற்றி பெற்றதுங்கிறாங்க. மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து இந்த கொங்கு மண்டலத்தில் ஏராளமான வெற்றியை பெற்றிருக்கிறோம். ஆனால் 2011 வெற்றி பெற்ற அந்த 51 தொகுதிகள் 2016 வெற்றி பெற்ற 51 தொகுதிகள் அப்படியே வந்திருக்கு. மீதம் உள்ள 14 தொகுதி தான் திரு எடப்பாடி பழனிசாமி அது இந்த 10.5% கொடுத்து அது வாங்கியிருக்கார். எனவே அவருக்கானதில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, இரட்டை இலை, இந்த 3இன் செல்வாக்கு தான் ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக இவ்வளவு இடங்களை பெறுவதற்கு அடித்தளமாக இருந்தது. அதை உறுதிப்படுத்தணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் செல்வி ஜெயலலிதா அவர்களையும் இந்த இரட்டையையும் காப்பாற்ற வேண்டும். அதிமுகவை தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கான முயற்சியில் ஈடுபடணும். அனைவரும் ஒன்றிணைய வேண்டியது அவசியம். அது காலத்தின் கட்டாயம். நடக்குமா பார்க்கலாம். ஆனால் நம்ம இதை பற்றி நம்ம எலெக்ஷன் டைமில் பேசத்தான் போகிறோம். சசிகலா மேடம் வந்து வருகின்ற காலங்களில் அதிமுக எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி 2021 ஆட்சியை பிடித்திருக்கலாம். அப்படி ஒரு சூழல் இருந்தது. நிச்சயம் நம்ம பேசுவோம் சார். சுருக்கமாக உங்களுடைய ஒரு, அதாவது இது ஒரு மெயினான கண்டென்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் மூலம் பண்ணிக்கிறேன். இந்த சொறிவூட்டப்பட்ட அரிசி அதை பற்றி மத்திய அரசாங்கம் வந்து இன்னும்
fortified rice ன்னு சொல்றாங்க. அது fortified rice. ஸோ அதில் வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஆகஸ்ட் மாதத்துலேயே வந்து அவங்க வந்து ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆனால் வந்து இந்த அரசாங்கம் ஆர்டர் வந்ததுக்கப்புறமும் வந்து அதை பற்றி பேசி திசை திருப்புறாங்க. இந்த திசை திருப்பும் அரசியலை தான் இவங்க செய்கிறாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்கிறாரு, எம்எல்ஏ அவங்க கட்சி தொண்டர்கள் வந்து மழை நிவாரணம் அதை வந்து மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல. மழை நிவாரணம்ன்றது வெறும் மழை நிவாரணம் தான். விவசாயிகள் முதுகெலும்பு உடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்க்குறோமே, அவர்களுடைய நிவாரணத்தை பற்றி யோசிக்காத அரசு. ஒரு நிமிஷம் சரணபெருமா சார், விவசாயிகள்லாம் அந்த டெல்டால ரோட்ல தான் இருக்கான், ரோட்ல தான் படுத்திருக்கான் சார். ராமன் சார் ரோட்ல தான் இருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எதிர்கட்சியாக செயல்பட தவறிய இந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுக வந்து இப்பொழுதுதான் விழித்து கொண்டு இருக்கிறார்கள் கடந்த ஒரு வருட காலமாக. ஆனால் வந்து நம்மளுடைய சசிகலா அம்மையார் வந்து தொண்டு தொட்டு இந்த திறம்பட ஒரு எதிர்கட்சியாக அவர்கள் இந்த அரசாங்கத்தை விமர்சித்து பலவாறாக சொல்லி நம்ம எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரே எம்ஜிஆர் கண்ட கனவு, அதில் ஜெயலலிதா அம்மையார் கண்ட வெற்றி, நீங்கள் சொன்ன மாதிரி 59 விழுக்காடு சார் விழுக்காடு வெற்றியை பெற வேண்டும் என்றால் ஒரு பத்திரிகையாளர் சொல்றேன் சார், 2011 வெற்றி சார், 2016 வெற்றி சார், 2021 அந்த அம்மையாருடைய அந்த தொடர்ந்த அந்த பெயர்னால அவங்க நெருக்கமாக இப்பயும் அந்த வாய்ப்பு தான் இருக்கு. நீங்க அந்த கிராஃபை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திமுக வந்து ஒரு வருடம் அந்த 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்வாங்க, அதுக்கு பின்னாடி 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி செய்யும். இந்த கிராஃப் தான் அப்படி தொட்டு போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒருங்கிணைந்து ஒரு அதிமுகவாக நம்மளுடைய சசிகலா அம்மையாருடைய கருத்து பிரகாரம், தாய் உள்ளத்தினுடைய கருத்து பிரகாரம் வந்து அவங்க செயல்பட்டாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடையும். குறிப்பாக இந்த டெல்டா பகுதியில் கிட்டத்தட்ட 45 எம்எல்ஏ சீட்டுகள் இருக்கு. இதை வந்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள், ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து தீர்க்கக்கூடிய ஒரே ஆட்சி வந்து ஒருங்கிணைந்த அதிமுக சசிகலா அம்மையாருடைய வழிநடத்தல் பிரகாரம் தான். இது நெல்லு பிரச்சனைக்கு அங்க போகல. இது என்ன பிரச்சனைனா, இதற்கு மாற்றமாக இந்த அவலத்திற்கான தீர்வு என்பதுதான் இப்ப நீங்க சொன்னது, வேற ஒன்றுமில்லை. இந்த அவலத்திற்கான தீர்ப்பு தான். ரைட் ரைட். திரு தமிழ்ச்செல்வன் சார், சுருக்கமாக உங்களுடைய நிறைவு கருத்து சார். ஐயா, இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மக்கி போன நெல்லுக்கு யாரு நிவாரணம் கொடுக்கறது? தமிழக முதலமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். அதே மாதிரி இப்ப எங்கெங்க டிபிசில வந்து எல்லா இடத்துலயும் ஈரப்பதம் பாக்குறாங்க 17%. ஏதாவது மத்திய அரசு கையை காட்டுறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், ஈரப்பதம் பார்க்காம தான் எடுக்கணும். எல்லா இடத்துலயுமே நினைஞ்சு கிடக்கிறப்ப அடுத்த வடகிழக்கு தொடர்ந்துச்சுன்னா அது என்ன பண்றது, அது ஒரு கேள்வி. எல்லா இடங்களிலும் ஒரு மூட்டைக்கு 50 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. இதுல 15 ரூபாய் தான் அந்த கூலி தொழிலாளிக்கு, மற்றது பூரா தொழிற்சங்க எல்லாரும் அமைச்சர் வரைக்கும் கமிஷன் போகுது. இந்த வாங்கக்கூடிய கூலி தொழிலாளர்களால லஞ்ச ஒழிப்புத்துறை புகார் கொடுக்க முடியாது. காரணம், அரசு அதிகாரி வாங்கினா புகார் கொடுக்கலாம், இவர் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி இந்த பாண்டிச்சேரி போலீஸ் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஹோம் கார்டு, அதாவது ஊர்கார்டு படம் தான் காசு வாங்குவோம், போலீஸ் வாங்க மாட்டான். அந்த மாதிரி தான் இந்த லஞ்சம் ஒரு வித்தியாசமான லஞ்சமா இருக்கு. இதுக்கு வந்து புதுப்பா இன்னொரு எங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னாக்கா, எங்க பார்த்தாலும் குருவை மட்டும் கிடையாது, சம்பா தாரடி வேதாரண்யம் பகுதியில எல்லாமே நேரடி வித்தியெல்லாம் முழுகி போச்சு. சம்பாதாரடி மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க கணக்கெடுப்பு பண்ணி என்ன பண்றீங்களா, இந்த பொறுப்பா வாங்கி கொடுக்கிற பொறுப்பு அமைச்சர், பொறுப்பா கலெக்ஷன் பண்ணி கொடுக்கிற பொறுப்பு வரக்கூடிய அந்த ஐஏஎஸ் அதிகாரி, நீங்க பொறுப்பா கலெக்ஷன் பண்ணி கொடுங்க, பொறுப்பா எங்க வயலையெல்லாம் பார்த்து எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும். இப்ப நிவாரணம் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா மத்திய குழு மாநில குழு இப்படி வந்துகிட்டு வடகிழக்கு பருவ முடிகிறப்போ கொடுப்பீங்க. 4 ஆண்டு காலமா நிவாரணம் கிடையாது, காப்பீடும் கிடையாது. அவன் விவசாயிகள் பூரா நடுரோட்ல நினைக்கிறான். என்ன தீர்வுங்கிறப்ப வரலாறு விவாதம் பண்றோம், பேசுறோம், இதோட போகுது. எங்களுக்கு ஒரு ஒன்றியத்தையும் ஒரு 10 கோடி ரூபாய் செலவுல உலர்கால, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நெல்லை பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்டணம் வேணும் ஒரு ஒன்றியத்துக்கு. இப்ப திருவாரூர் மாவட்டத்தில் 12 ஒன்றியம்னா 12 ஒன்றியத்தில் அங்க கூட நாங்க நெல்லை வைக்கிறோம். ஒரு 10 கோடி ரூபாய் வரும், அவ்வளவுதான் செலவு. அதே மாதிரி ரோட்ல காயமைக்கிறதுக்கு நவீன உலர் இயந்திரம் கொடுத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு சிறப்பா இருக்கும். இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை டெல்டா நடந்திருக்கு. டிஏபி கூட தட்டுப்பாடு எங்கேயுமே கிடையாது, உற்பத்தி இல்லைங்கிறா. முக்காலகிரி ரசாயனத்துறை அமைச்சரா இருக்கிறப்ப 450 ரூபாய் இருந்தத 1200 ரூபாய் ஆக்கின அரசு தான் இந்த திமுக இருக்கக்கூடிய இன்னைக்கு கூடிய அரசு. மத்தியில் ஆட்சி செய்யறப்போ ஒரே நாள் எடுத்துறாங்க பாருங்க, 600 கோடி ரூபாய். இன்னைய வரைக்கும் ஏறிக்கிட்டு தான் இருக்க, வாங்க முடியல, அடிவுரை இடாம இருக்க முடியாது. எங்களால டிஏபி மிகப்பெரிய தட்டுப்பாடுக்கு சரி செய்து கொடுக்கணும்.
காரணம் தூர்வாராதனாலதான் வடிய வேலை. நம்ம தொலைக்காட்சியை காட்டுறீங்க, இப்போ எங்கேயுமே வடியாது காரணம் ஆகாய தாமரை எங்க விட்டாலும் இருக்குன்னு சொல்லி செய்தி ஊடகத்துல செய்தி கொடுத்தோம்னா உடனே 60 லட்சம் ரூபாய் ஒதுக்கிறது, 1 லட்சம் ரூபாய் செலவு போட்டு 50 லட்சம் ரூபாய் ஒன்றிய சாலை போட்டுவது. மிகப்பெரிய கோடிக்கணக்கான மோசடி எல்லா மாவட்டத்திலும் நடக்குது. திருவாரூர், தஞ்சாவூர் எல்லா மாவட்டத்திலும் நடக்குது. தூர்வாரே கிடையாது. ஏன்னா இது வழக்கம் தொடர முடியாது. பெண்ணார் வடிநில கோட்டமா இருக்கட்டும், காவேரி வடிநில கோட்டமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அங்கங்க திட்டா மணல் திட்டுக்கு தான் கிடைக்கு. பணம் வரும், கை மாறும். அதே மாதிரி இந்த சிபிசிஎல் நிறுவனம் பண்ண பல நிறுவனங்களுடைய சிஎஸ்ஆர் பண்ண பூரா பேனாவை எடுத்து சாப்பிட்டுறாங்க. இது நான் பேர் சொல்ல விரும்பல. ஆடிக்காரில் வர விவசாய சங்க தலைவராக இருக்கட்டும், பொடியூரக்காரில் விவசாய சங்க தலைவராக இருக்கட்டும், இவர்கள் பூரா அங்க போய் சிஎஸ்ஆர் பண்ண வாங்கி பில்ல வச்சு சாப்பிட்டுறாங்க. இது வந்துட்டு யுனகாக இருக்கட்டும், எந்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த மோசடி என்பது மிகப்பெரிய அளவில் நடந்தது. மொபைல் பர்ச்சேஸ் கூட ஐயா சொன்னாங்க. இந்த மொபைல் பர்ச்சேஸ் வந்து சிறு குறு விவசாயி பயன்படாதியா, இது விவசாய சங்க பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு தான் பயன்படும். வியாபாரிகள் மக்கள் போனதான் உடனடியா எங்களுக்கு எல்லா இடத்துலையும் கோரிக்கையா. நன்றி சார். தமிழ்ச்செல்வன் கூறுவது 100க்கு 100 உண்மை. காரணம் என்றால் வேளாண்மை துறையிலும் உணவு துறையிலும் வரலாறு காணாத ஊழல். அத்தனை போஸ்டிங் அதிகாரிகளும் பணம் கொடுத்து அந்த டென்ஷனுக்கு வராங்க. அதனால விவசாயிகள் சுருளா துயரங்களை சொல்வது அவர் தமிழ்ச்செல்வன் உண்மைதான். இந்தியாவில் போற இன்னைக்கு பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் விரைவில் போற போக்க பார்த்தா ஊழல் செய்வது எப்படி, கொள்ளை செய்வது எப்படி என்ற பயிற்சி மையம் ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்பட வேண்டிய சூழ்நிலை இல்லை என்ற மனநிலை இன்னைக்கு உள்ளது சார். அதாவது தமிழ்ச்செல்வன் ஐயா சொன்னது வந்து 2 விஷயம். உலர்வது, அதாவது அந்த ஈரப்பதத்தை குறைப்பதற்கு வந்து சோலார் இது வந்து போட்டாங்கன்னா ஈஸியா நடக்கும். அது பண்றதுக்கு இந்த அரசாங்கம் தயாரா இல்ல. அவங்களுக்கு அதை பத்தி அக்கறையே கிடையாது. நாங்க மன்னராட்சி நடத்துறோம். 2வது விஷயம், அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து திருவள்ளூர் மாவட்டத்திலேயே சிஎஸ்ஆர் ஃபண்டை வந்து தவறான இது வழிமுறைகள்ல அங்க இருக்கக்கூடிய கட்சி ஒன்றிய செயலாளர்கள்லாம் வந்து ஈடுபட்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த ஊழல் நடந்துட்டு இருக்கு. சிஎஸ்ஆர் பண்ணதை கையாளுறாங்க. அடுத்து நம்ம கலெக்டரோட ஒத்துழைப்பு பேசுவோம். அரசினுடைய பார்வைகளுக்கு மக்களின் குறைகள், விவசாயிகள் இன்றைக்கு ரோட்ல கிடக்குறாங்கிறது பரிதாபம், கண்ணீர் வரக்கூடிய நிலை. இந்த நிகழ்ச்சியில் எங்கூட பேசிய மூத்த பத்திரிகையாளர் ஐயா துரைக்கண்ணன் அவர்கள், திரு ராமன் தமிழ்ச்செல்வன் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம், இவர்களோடு மரியாதைக்குரிய சரவண பெருமாள், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.